நம்ம எல்லாருக்குமே தெரியும் டைனோசர்ஸ் தான் இந்த எர்த்லேயே இருந்த மிகப்பெரிய, அது மட்டும் இல்லாமல் பயங்கரமான கிரியேச்சர்ஸ்னு சொல்லி. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, டைனோசர்ஸை விட ரொம்பவே டேஞ்சரஸாக இருந்த சில எனிமல்ஸ் எல்லாம் ப்ரீ ஹிஸ்டாரிக் காலத்தில் இருந்திருக்கு. அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா டைட்டனோபோவான்னு சொல்லக்கூடியது. ஸோ ஒரு பாம்பு ஆல்மோஸ்ட் 13 மீட்டர்ஸ் நீளமாகவும் அண்ட் 1 டன் வெயிட்டுடையதாகவும் இருந்திருக்கு. இது முதலையை கூட ஸ்வெலோ பண்ணும், அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இந்த பாம்பு இருந்திருக்கு. அண்ட் டைனோசர்ஸ் எக்ஸ்டிங் ஆனதுக்கு அப்புறமா சவுத் அமெரிக்காவில் இது தான் கிங்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மெகலடன். இது ஒரு ஷார்க், பட் ஆர்டினரி ஷார்க் மாதிரி இல்லை. இதோட லென்த் ஆல்மோஸ்ட் 60 ஃபீட் வரை போகும். அதாவது 6 கார்ஸை லைன் அப் பண்ணாலுமே இந்த அளவு தான் வரும். அண்ட் பைட்டோட ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 40,000 பவுண்ட்ஸ். ஸோ ஒரு வேலையுமே சிங்கிள் பைட்டில் கொல்லக்கூடிய அளவுக்கு இதோட பைட் ஃபோர்ஸ் இருந்திருக்கு. அண்ட் கடலில் இது மான்ஸ்டர்னே சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்காசிகஸ். இது பேசிக்கலி ஒரு சூப்பர் சைஸ்டான முதலைன்னு சொல்லலாம். நார்மலான முதலைகள் பார்த்தீங்கன்னா 15 அடி வரை கட்டின்னு தான் இருக்கும். பட் இந்த முதலை 40 ஃபீட் வரை இதோட லென்த் இருக்கு. ஏன்னா இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா நியர்லி 8 டன்ஸ் வரை இருக்கு. இதோட ஸ்கல் மட்டுமே 6 ஃபீட் நீளத்தில் இருக்கு. ஸோ ஒரு மனிதனோட ஹைட்டுக்கு சமம்னு சொல்லலாம். இது ரிவர்ஸ் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டரில் டாமினேட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோசர்கஸ். இது ஒரு வொல்ஃப் மாதிரி இருந்தாலுமே சைஸில் இது மிகப்பெரிய ப்ரெடேட்டர்னு சொல்லலாம். 36 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இது வாழ்ந்திருக்கு. இதோட ஸ்கல் பார்த்தீங்கன்னா 3 ஃபீட் லென்த் வரை இருக்கும். அதாவது ஒரு டைனிங் டேபிள் டாப் சைஸில் இருக்கும். இதோட பற்கள் ரொம்பவே பவர்ஃபுல்லானு சொல்லப்படுது. போன்ஸை கூட க்ரஷ் பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்திருக்கு. இது ப்ராபப்ளி நிலத்தில் மட்டுமே வாழ்ந்திருக்கக்கூடிய மோஸ்ட் டேஞ்சரஸான ப்ரீ ஹிஸ்டாரிக் மெமல் ப்ரெடேட்டர்னு சொல்கிறாங்க. அண்ட் டயட்டில் இது மீட் மட்டும் இல்லை, ஷெல்ஃபிஷ், போன் இது எல்லாமே ஈட் பண்ணியிருக்கு. அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மொசசோரஸ்னு சொல்லக்கூடியது. இது கடல்ல இருந்த மிகப்பெரிய ரெப்டைல்னு சொல்லப்படலாம். இதோட லென்த் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50 to 60 ஃபீட் வரை இருந்திருக்கு. அதாவது ஒரு மிகப்பெரிய பஸ்ஸை விட பெரிதாக இருந்திருக்கு. இதோட ஜாஸும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஷார்ப்பான பற்களில் தான் இருந்திருக்கு. அண்ட் ஷார்க் லெவல் பைட் ஃபோர்ஸ் இதுக்கிட்ட இருந்திருக்கு. ரொம்ப ஸ்பீடாக ஸ்விம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் இதுக்கிட்ட இருந்திருக்கு. அதனாலே வேல்ஸ் மாதிரியான மிகப்பெரிய கிரியேச்சர்ஸையும் இது ஹண்ட் பண்ணிச்சு. மொசசோரஸ்னு சொல்லக்கூடியது பேசிக்கலி கடலில் இருந்த ஃபைனலான ஒரு பாஸ்னு சொல்லலாம். ஸோ இப்படி பார்த்தா டைனோசர்ஸ் மட்டும் இல்லை, எர்த்தில் அதை விட மிக பயங்கரமான அனிமல்ஸ் எல்லாம் இருந்திருக்குன்னு நமக்கு தெரிய வருது. இவங்க எல்லாருமே இன்னும் உயிரோடு இருந்திருந்தால் மனிதர்கள் லிட்டரலி சர்வைவலுக்கே சான்ஸ் இல்லாமல் போயிருக்கும்.